Notification from WhatsApp. It says message from my Airtel Yusuf. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் அதிகமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் நம்ம மொபைலில். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் இருக்கும். அப்போது வாட்ஸ்அப்பில் குரூப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப இருக்குது. அப்போது அதிகமான மெசேஜ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மெசேஜ் அந்த சவுண்டு மட்டும் கேட்கும். நம்ம ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து சிலப்போ வேலையாக இருக்கும்போது கூட மெசேஜ் வந்திருக்கு, யார்கிட்ட வந்திருக்குன்னு தெரிஞ்சுவிட்டு நம்ம டக்குன்னு மொபைலை ஆன் பண்ணி பார்த்து அது யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். சில இது அர்ஜென்ட்டான உள்ள மெசேஜாக இருக்கும், சில இது தேவையில்லாத மெசேஜ் கூட வந்திருக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அதை வந்து நோட்டிஃபிகேஷனை அதோடைய வாய்ஸ் மெசேஜாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னா, நமக்கு அந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யார் அனுப்புனது, எந்த இதுலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து இவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனாகவே அந்த அப்ளிகேஷன் சொல்லிடும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் அது நோட்டிஃபிகேஷன் ரீடர் ஷூட்டர் அப்படி. இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சின்ன அப்ளிகேஷன், ஒரு MP தான் வரும். நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதை மாற்றிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை நீங்கள் பார்த்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் மாற்றணும் விட்டுக்கலாம். அது நமக்கு வந்து சிஸ்டம் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அளவு கொடுங்க, திரும்ப அளவு கொடுங்க, எல்லாத்தையும் நீங்கள் அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே பதிலாக எனேபிள்னு இருக்க பதிலாக இதை டச் பண்ணுங்கள். இப்போ எனேபிளில் தான் இருக்குது. அப்புறம் எனேபிள் இல்லை அப்படின்னா உங்களுடைய இதில் மொபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. அடுத்து வந்து சைலண்ட் ஹவர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இது எந்த டைமும் நீங்கள் சிலப்போ தூங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இதை சைலண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது உங்களுக்கு அந்தந்த ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க பதிலாக அதை நீங்கள் டிக் பண்ணி என்ன டேட்டு என்ன டயத்தில் நீங்கள் சைலண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், மியூட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன், உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது இது வந்து மியூட்டில் இருக்கணுமா, இல்லை ஆனில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அந்த வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இல்லை நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போதும் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கருக்கு பதிலாக இதை எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு திரும்ப பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் அடுத்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கீழே வாங்க, ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி கீழே இங்கேயெல்லாம் எனேபிள் இருக்குது பதிலாக அதை எனேபிள் கொடுங்க. இப்போது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்கள், அளவு கொடுங்க. அளவு கொடுத்தா இப்போ அப்ளிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த அப்ளிகேஷன் நமக்கு வேலை செய்யும். நான் பேக்கில் வரேன். இப்போது திரும்ப அந்த டிக்குங்கிறதுல இதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆப்ன்றது பதிலாக ரெண்டாவது ஆப்ஷன், இதை நீங்கள் ஓகே விடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் செலக்ட் ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அதில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, நம்ம வந்து நான் வந்து வாட்ஸ்அப் மட்டுமே அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்கில் வரேன். அப்புறம் டிவைஸ் ஸ்டேட்டஸ் அது அப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஓகே. இது உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிப்பீட்டாக பேசணுமா, இல்லை ஒரு ட்ரிப்போ அது வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்தால் போதுமா அப்படிங்கிறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து டூ நாட் ரிப்பீட்னு இருக்குது, அதையே ஓகே பண்ணிட்டு பேக்கில் வரேன். அடுத்து செலக்ட் ஆடியோ. இப்போ உங்களுக்கு என்ன மியூசிக் இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்லேயே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஒன்று இந்த அப்ளிகேஷன் நம்ம செட் பண்ண வேண்டிய செட் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் ஏற்கனவே சூஸில் தான் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவைப்படுதோ அதை மாற்றினா மாற்றிக்கலாம். சரி, இப்போ நம்ம அப்ளிகேஷன் செட் பண்ணியாச்சு. இதை விட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்துட்டு நம்ம வேறு ஒரு ஃபோன்லேருந்து வேறு ஒரு மொபைல்லேருந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன். Notification from WhatsApp. It says message from my Airtel Yusuf. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் வாட்ஸ்அப்பு அந்த கான்டாக்ட் நம்பர் நம்ம என்ன இப்போ ஃபோனில் பேர் கொடுத்து வச்சுருக்கோமோ அந்த பேரையும் சேர்த்து சொல்லுது. இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்புக்கு மட்டுமல்ல, எல்லா அப்ளிகேஷனுக்குமே பொருந்தும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் இந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம கேப்டன் ஜிபிஎம்
ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஃபாலோ கொடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே வந்து சி ஃபர்ஸ்ட்டுங்கிற இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் மேலே போய் நோட்டிஃபிகேஷன் இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் எல்லாம் டிக் இருக்கான்னு பார்த்துங்க. இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் ஆல் போஸ்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.